இந்தியாவின் எல்லைப் பகுதியில் சீனாவின் ராணுவ விமான தளம் அமைக்கப்படும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லடாக் எல்லையை ஒட்டிய பாங்காக் ஏரிக்கரையில் பிரம்மாண்டமான ராணுவ விமான தளத்தை சீனா கட்டி வருவது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. அங்கு கட்டுப்பாட்டு மையங்கள், வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள், ரேடார் நிலைகள், வாகன நிறுத்தும் இடங்கள் என ராணுவத்திற்கு தேவையான அனைத்து நவீன வசதிகளுடனும் விமான தளம் அமைக்கப்பட்டு வருகிறது. 2020ஆம் ஆண்டு இந்தியா சீனா வீரர்களுக்கு இடையே மோதல் நடைபெற்ற கல்வான் பள்ளத்தாக்கு இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமான தளத்தை சீனா உருவாக்கி வருவதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த விமான தளத்தில் ஏவுகணை அமைப்புகளை நிலைநிறுத்தவும் சீனா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஆல்சோர்ஸ் அனலிசின் ஆராய்ச்சியாளர்கள் மெய்யான கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து 65 கிலோமீட்டரில் ஒரு ராணுவ தளம் அமைக்கப்படுவதையும் அம்பலப்படுத்தியுள்ளனர். சீனாவின் இந்த நடவடிக்கையால் எல்லைப் பகுதியில் பதற்றம் என அஞ்சப்படுகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி குடியிருப்பு வாசிகள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலம் அருகே வடகரை பஞ்சாயத்தில் உள்ள பொற்கால நகரில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்குள்ள சாலை கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை நடந்து செல்ல முடியாமல் தவிக்கும் நிலையில் சாலையை சீரமைக்க கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் பல முறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்க ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேரும் சகதியுமாக காணப்படும் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்த ரோடு ரொம்ப பாலடைந்து இந்த சைடு சுமார் 1000 குடியிருப்புக்கு மேல இந்த சைடு எல்லாம் குடியிருக்கிறோம். ஆனால் இத்தனை வாகன போக்குவரத்துல இந்த ரோடு மழை பெஞ்ச காலத்தினால ரோடு மேடு பள்ளமா இருந்து பிள்ளைகள் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகவே இதை ரோடு போட்டு தருமாறு பிடிஓ அவங்களை கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரத்தில் சங்கராபரணி ஆற்றில் இருந்து ஆர்ப்பரித்து செல்லும் உபரி நீர் நெடிமோழியனூர் கலிங்கல் வாய்க்காலில் கலந்து அருவி போல காட்சியளிக்கிறது. பருவமழை காரணமாக 2 தினங்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. உபரி நீரானது நெடிமோழியனூரில் உள்ள கலிங்கல் வாய்க்காலில் கலப்பதால் அருவி போல தண்ணீர் கொட்டுகிறது. திண்டிவனம், விக்கிரவாண்டியை சுற்றியுள்ள கிராம மக்கள் இங்கு வந்து குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். வீடூர் அணை திறப்பு காரணமாக புதுச்சேரி கைக்கல்பட்டு ஆற்றுப்பகுதி கடல் போல் காட்சியளிக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணை நிரம்பியதால் உபரிநீர் புதுச்சேரியில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் கலந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கைக்கல்பட்டு ஆற்றுப்பகுதி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனிடையே புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அதையும் மீறி இளைஞர்கள் ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சங்கராபரணி ஆற்று முகத்வாரமான நோனாங்குப்பம் பகுதியில் இறங்கி விசிறி வலை மூலம் மீன்பிடித்து வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மற்றும் மேட்டூர் அணையில் இருந்து திறந்து விடப்படும் தண்ணீரால் முக்கொம்பு கடல் போல் காட்சியளிக்கிறது. மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கரூர் மாவட்ட மாயனூர் கதவணையை கடந்து முக்கொம்பு நீர்த்தேக்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. தற்போது முக்கொம்புக்கு 53,000 கன அடி தண்ணீர் வரும் நிலையில் இங்கிருந்து காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் நீர் பிரித்து அனுப்பப்பட்டு வருகிறது. இதில் கொள்ளிடத்தில் 43,000 கன அடி நீரும், காவிரியில் 9,800 கன அடி நீரும், கிளை வாய்க்கால்களில் 200 கன அடி நீரும் பிரித்து அனுப்பப்படுகிறது. முக்கொம்புவில் இருந்து பிரித்து அனுப்பப்படும் நீர் கல்லணைக்கு சென்று அங்கிருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு செல்கிறது. குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள தடிக்காரக்கோணம், தெள்ளாந்தி, சீதாப்பால், கீரிப்பாறை, காளிகேசம், வாடையத்து வயல் உள்ளிட்ட கிராமங்களில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்
மழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 4955 கன அடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் 44.51 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதால் ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடரும் மழையால் மலைப்பகுதிகளான பேச்சிப்பாறை, பெருஞ்ஞானி, கோதையாறு, பத்துக்காணி, ஆறுகாணி, கீரிப்பாறை, வாடையத்து வயல், காளிகேசம், கரும்பாறை உள்ளிட்ட இடங்களில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் அக்டோபர் மாத தொடக்கத்திலிருந்தே தங்கம் விலை உச்சத்தை தொட்டு வருகிறது. தீபாவளிக்கு பிறகு தங்கம் கணிசமாக குறைந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று மாலையில் தங்கம் விலையில் மாற்றம் ஏற்பட்டு சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 11,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தல் களம் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாக ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ், பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி நேர்மறையான கருத்துகள் எதையும் தெரிவிக்கவில்லை என்றார். பிரதமரான பிறகு குஜராத்தில் ஏராளமான தொழிற்சாலைகளை உருவாக்கியுள்ள மோடி பீகாருக்கு செய்தது என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். குஜராத்துக்கு கொடுத்ததில் 1% அளவுக்கு கூட பீகாருக்கு கொடுக்கவில்லை என்றும், பீகார் மக்களின் கேள்விகளுக்கு பிரதமரிடம் பதில் இல்லை என்றும் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்தார். जितना उन्होंने गुजरात को दिया उसका 1% भी नरेंद्र मोदी जी ने बिहार को जो है नहीं दिया. तो बिहार की जनता बेवकूफ़ नहीं है. बिहार की जनता सब समझ चुकी है और हर चीज़ का हिसाब बिहार की जनता मांग रही है और प्रधानमंत्री जी के पास कोई जवाब नहीं है. ஒட்டுமொத்த பீகார் தேர்தல் களமும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சபரிமலையில் திருடப்பட்ட சுமார் 1/2 கிலோ தங்கத்தை கர்நாடக தொழில் அதிபரிடம் இருந்து சிறப்பு புலனாய்வு குழு பறிமுதல் செய்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கம் மாயமான விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்க தகடுகளை ஹைதராபாத், பெங்களூரு மற்றும் சென்னைக்கு கொண்டு சென்ற உன்னிகிருஷ்ணன் போத்தியை கடந்த சில தினங்களுக்கு முன் போலீசார் கைது செய்தனர். பத்தினம்திட்டாவில் உள்ள அவரது வீட்டிலிருந்து 400 கிராம் எடை கொண்ட தங்க கட்டி மற்றும் 2 லட்சம் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். உன்னிகிருஷ்ணன் போத்தி தற்போது போலீஸ் காவலில் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் தங்க தகடுகளில் இருந்து உருக்கி எடுத்த தங்கத்தை கர்நாடக மாநிலம் பெல்லாரியைச் சேர்ந்த நகை வியாபாரி கோவர்த்தனிடம் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் கோவர்த்தனிடம் இருந்த தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். உன்னிகிருஷ்ணன் போத்தியும் கோவர்த்தனமும் பெங்களூருவில் உள்ள ஸ்ரீராம்புரா ஐயப்பன் கோயிலில் நண்பர்களானதும் பின்னர் உன்னிகிருஷ்ணனிடம் இருந்து கோவர்த்த நகை வாங்கியதும் விசாரணையில் தெரிய வந்தது. ஒன்றிய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தில் கேரள அரசு கையெழுத்திட்டிருக்கும் நிலையில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான கூட்டணி அரசில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேற திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய மறுத்ததால் சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் கேரளாவுக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு வழங்க மறுத்தது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சியின் முக்கிய கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கடும் எதிர்ப்பையும் மீறி PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கேரள அரசு கையெழுத்திட்டுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அரசின் அமைச்சரவையில் இருந்து வெளியேறவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி கட்சியான தங்களிடம் ஆலோசிக்காமல் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள மாநில செயலாளர் பினாய் விஸ்வம் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் கூட்டணியில் தொடர்வதா, அமைச்சரவையில் இருந்து விலகுவதா என்பது குறித்து வருகின்ற 27ஆம் தேதி ஆலப்புழாவில் நடைபெறவுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவெடுக்கப்பட உள்ளது. ஒடிசாவின் கட்டாக் நகரில் நடைபெற்ற காளிதேவி ஊர்வலத்தால் வீதிகள் வண்ணமயமாக காட்சியளித்தது. இசை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆட்டம் பாட்டத்தோடு நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நவராத்திரி பூஜைக்காக உருவாக்கப்பட்ட காளி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன.
சென்னையிலிருந்து கோலாலம்பூர் புறப்பட்ட ஏர் ஏசியா பயணிகள் விமானம் பறவை மோதியதால் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் நோக்கி 182 பயணிகள் மற்றும் 8 ஊழியர்களுடன் ஏர் ஏசியா விமானம் நள்ளிரவு 11:50 மணிக்கு புறப்பட்டது. சென்னையிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானத்தின் முன்பகுதியில் மோதிய பறவை ஒன்று என்ஜின் பகுதிக்குள் புகுந்தது. இதனையடுத்து விரைந்து செயல்பட்ட விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு உடனடியாக தரையிறக்கினார். பின்னர் பொறியாளர்கள் ஆய்வு செய்ததில் பறவை மோதியதால் விமானத்தின் இன்ஜின் சேதமடைந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டு சென்னையின் பல்வேறு ஹோட்டல்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பழுது நீக்கும் பணி முடிவடைந்ததும் மாலை 4:30 மணிக்கு விமானம் மீண்டும் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது குறித்து விரிவான விசாரணைக்கு டிஜிசிஏ உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் திருமலையில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் அங்குள்ள 5 முக்கிய நீர்த்தேக்கங்கள் முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. திருமலையின் முக்கிய நீர் ஆதாரங்களான பாப்ப விநாசனம், ஆகாசகங்கா, கோகர்பம், குமாரதாரா மற்றும் பசுவதாரா நீர்த்தேக்கங்களுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கோகர்பம் அணை முழுமையாக நிரம்பியதால் ஒரு கதவணை திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தற்போதைய நீர் இருப்பு மூலம் திருமலையின் 215 நாட்கள் குடிநீர் தேவைக்கு போதுமான அளவிற்கு தண்ணீர் உள்ளது. தொடர்ந்து அடுத்து வரும் புயல் காரணமாக மழை பெய்தால் அனைத்து அணைகளும் முழு கொள்ளளவை நிரம்பி மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் அதிரப்பள்ளி மலக்கப்பாறை சாலையில் மதம் பிடித்த நிலையில் கபாலி காட்டு யானை சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியே வந்து சாலையில் நடமாடும் இந்த யானை சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை துரத்துவதும் தடுத்து நிறுத்துவதும் வாடிக்கையாக வைத்துள்ளது. இந்த நிலையில் கபாலி யானை சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனத்தை வழிமறித்து துரத்தும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. காட்டு யானையை பார்த்தால் வாகனத்தை விட்டு கீழே இறங்குவதையும் வீடியோ எடுக்கும் நோக்கத்தில் யானையின் அருகில் செல்வதையும் சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யானைக்கு தொல்லை கொடுத்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் அதிரப்பள்ளி வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாகன ஓட்டிகள் அதிரப்பள்ளி மலக்கப்பாறை சாலையில் கவனமுடன் பயணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் திருமணம் முடிந்த கையுடன் திருமண பதிவு சான்றிதழ் பெற்ற தம்பதியின் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே காவாஷேரி நகரில் மணமக்களான லாவண்யா, விஷ்ணு ஆகிய இருவர் திருமணம் செய்தனர். இவர்கள் திருமணம் முடிந்த கையுடன் உள்ளூர் பஞ்சாயத்தில் வீடியோ KYC மூலமாக உடனடியாக தங்கள் திருமணத்தை பதிவு செய்தனர். அதே நாளில் டிஜிட்டல் சான்றிதழையும் பெற்றனர். கேரள அரசின் இந்த டிஜிட்டல் நிர்வாகத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர். பொதுத்துறை நிறுவனமான LIC அதானி குழுமத்தில் 33,000 கோடி ரூபாய் முதலீடு செய்தது தொடர்பாக நாடாளுமன்ற பொது கணக்கு குழு விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அதானி குழுமத்தில் LIC நிறுவனம் முதலீடு செய்தது தொடர்பான விவரங்களை அமெரிக்காவில் இருந்து வெளியாகும் வாஷிங்டன் போஸ்ட் ஏடு வெளியிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு அதானி மீது அமெரிக்க நீதித்துறை லஞ்ச புகார் சுமத்தியது. இதையடுத்து அதானி குழுமத்துக்கான முதலீடுகள் குறைய தொடங்கிய நிலையில் அதானி குழுமத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தவும் முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கவும் LIC நிறுவனம் 33,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ததாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதானி குழும முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை 3 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி கோரி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது அதானி குழுமத்தில் மக்கள் பணத்தை LIC நிறுவனம் முதலீடு செய்துள்ளது குறித்து நாடாளுமன்ற பொது கணக்கு குழு விசாரிக்க அவர் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக மாறி வரும் 28ஆம் தேதி கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
குறிப்பாக ஆந்திர மாநில மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயம் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 14 சென்டிமீட்டரும், நாலுமுக்கு பகுதியில் 13 மற்றும் காக்காட்சியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், மாஞ்சோலை பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. நாளை தினம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாமக செயல் தலைவராக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். தர்மபுரியில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் இதனை அறிவித்தார். எனக்கு தகுதி இல்லை என்று ஒருவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனாலே அந்த செயல் தலைவர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு அளித்து கட்சியையும் வளர்ப்பார், எனக்கும் பாதுகாப்பாக இருப்பார். சதிவலைகள் விரைவில் விலகும் என்று கூறியிருக்கும் ஸ்ரீகாந்தி தந்தைக்கும் கட்சிக்கும் பக்கபலமாக இருப்பேன் என்று உறுதியளித்துள்ளார். சதிகளும் துரோகங்களும் பகலவன் முன்னே பறந்து போகின்ற பணியைப் போல மறைந்து போகும் என்பதை நாம் விரைவில் பார்க்க போகின்றோம். அதிகமாய் ஆர்ப்பரிக்கும் அதிர்வலைகள் மிக விரைவில் அடங்கி போகும், ஒடுங்கி போகும். இதனிடையே திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி செயல் தலைவர் நியமனம் பற்றிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். உட்கட்சி விவகாரம் அதை பத்தி எனக்கு கருத்து சொல்றதுக்கு இது கிடையாது. நீங்க என்ன கேள்வி அதான் பதில் சொல்ல போறேன். உட்கட்சி விவகாரத்துக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். ஐப்பசி மாத முகூர்த்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிரடி விலையேற்றம் கண்டுள்ளது. வரத்து குறைவு காரணமாக மல்லிகைப்பூ கிலோ 2000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ மற்றும் ஜாதிப்பூ ஆகியவை 600 முதல் 700 ரூபாய் வரை விற்பனையாகின. மல்லி வரத்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால 1500 ரூபாய்க்கு கீழே வராமல் இந்த ஒரு 10 நாளாகவே விலைவாசிகள் குறையாமல் போயிட்டுருக்கு. மூர்த்தத்தின் காரணமாக மூர்த்தத்துக்கு 2000 வரைக்கும் மல்லிகைப்பூ போயிட்டுருக்கு. மாலை கட்ட பயன்படுத்தப்படும் சம்மங்கிப்பூ கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது முகூர்த்த நாளை ஒட்டி 150 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் பூசந்தைக்கு வெள்ளோடு, கலிக்கம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 30 முதல் 40 டன் பூக்கள் விற்பனைக்கு வருகிறது. நாகை மாவட்டத்தில் ஒன்றிய அரசின் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க சுற்றுச்சுவர் காரணமாக வயலில் தேங்கியுள்ள மழைநீர் வடியாமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறியுள்ளனர். நரிமணம், கோபுராஜபுரம், வெள்ளப்பாக்கம் கிராமங்களில் 500 ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் வடியாமல் தேங்கியுள்ளது. இதேபோன்று பனங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஒன்றிய அரசின் சிபிசிஎல் நிறுவனத்தின் சுற்றுச்சுவரால் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் விளைநிலங்களில் தேங்கியதால் நெற்பயிர்கள் மூழ்கின. பூதங்குடி, முட்டம், சன்னமங்கலம், கன்னிவாய்க்கால் உள்ளிட்ட 4 வாய்க்கால் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க நில எடுப்பில் மூடப்பட்டதால் மழை வெளியேற வழியில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ஐயா, நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த விவசாயத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த வருஷம் அந்த தண்ணியை அரசாங்கம் நல்ல விதமாக திறக்கிறோன்னு சொல்லி எல்லாரையும் குருவை போட சொல்லிட்டாங்க. குருவை போட்டுட்டோம். ஏகபோகமான விளைச்சல் விளைஞ்சிருக்கும் போது இந்த 5 நாள் மழையில் அப்படியே படுத்து முளைச்சி அழிவிடுச்சு. சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடியது. இதில் பெர்த் மற்றும் அடிலைடில் நடந்த முதல் 2 ஆட்டங்களிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருந்தது. இந்நிலையில் இரு அணிகளுக்கிடையிலான 3வது மற்றும் கடைசி போட்டி சிட்னியில் இன்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 46.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 236 ரன்கள் எடுத்தது. இந்தியா தரப்பில் ஹர்ஷித் ராணா 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். பின்னர் 237 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய இந்தியா 38.3 ஓவர்களில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. கேப்டன் கில் 24 ரன்களில் ஆட்டமிழக்க ரோஹித் சதம் விளாசி கடைசி வரையில் ஆட்டமிழக்காமல் இருந்தார். கோலியும் 74 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார்.
ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட தோழப்பன் பண்ணையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சமீபத்தில் பெய்த மழையில் தோழப்பன் பண்ணை சுற்றுவட்டாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நெல்லாம் அறுக்கிற கண்டிஷன்ல இருக்குது, பூராமே படுத்து கிடக்குது, மழை தண்ணியில இருக்குது, மிஷின் வேற வந்து நிற்கிது, அறுக்கிற பொசிஷனில் இருக்குது, அறுக்க முடியாமல் இருக்கும். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம், சேஃப்டியான இடம் வந்து பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள தோழப்பன் மனையில் வந்து சமுதாய நல கூட இருக்குது. எங்களுக்கு அங்கே வந்து எங்களுக்கு டிபிஎஸ் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நெற்பயிர்களை சிவகளை அரசு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் தோழப்பன் பண்ணையில் நெல் கொள்முதல் அமைத்தால் மழைக்கு முன்பாக நெற்பயிர்களை அறுவடை செய்து பாதுகாக்க முடியும் என விவசாயிகள் தெரிவித்தனர். அறுவடைக்கு நாளாயிட்டு எங்களுக்கு சீக்கிரமா ஒரு டிபிஎஸ் கொடுத்து ஒரு நல்ல வழியை காட்டுங்க ஐயா. இங்க இருந்து செவலைக்கு போக சொல்லுதாங்க, இல்லைன்னா செம்பூர் போக சொல்லுதாங்க. இங்க இருந்து நாங்க அவளை காட்டு கொண்டு போய் எங்களுக்கு டிபிஎஸ் இங்கே பக்கத்தில் இருக்கியா தோழப்பன் மனையில் அதில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்யுங்க ஐயா. எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் அக்டோபர் மாத தொடக்கத்திலிருந்தே தங்கம் விலை உச்சத்தை தொட்டு வருகிறது. தீபாவளிக்கு பிறகு தங்கம் கணிசமாக குறைந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று மாலையில் தங்கம் விலையில் மாற்றம் ஏற்பட்டு சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 11,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.